வணக்கம் மக்களே. தொடர்ந்து நாம ருத்ராட்சம் சீரீஸ்ல ஒவ்வொரு முகங்கள் பத்தியும் அதன் பலன்கள் பத்தியும் பார்த்துட்டு வரோம். போன பதிவுல நாம இருமுகம் மற்றும் 3 முக ருத்ராட்சம் பத்தின விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த பதிவுல நாம 4 முகம், 5 முகம் மற்றும் 6 முக ருத்ராட்சம் பத்தின தகவல்களை பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போகும் முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா இதற்கு முன்ன இருக்கிற பதிவுகள் சேனல்ல ருத்ராட்சம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. வீடியோவோட முடிவுல பிளேலிஸ்ட பின் பண்றேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். இப்ப பதிவுக்குள்ள போலாம் வாங்க. 4 முக ருத்ராட்சம் இது ப்ரஹஸ்பதி, அதாவது குரு தட்சிணாமூர்த்தியினோட அம்சமா பார்க்கப்படுதுங்க. இதற்கு சரஸ்வதி ருத்ராட்சம்னு இன்னொரு பெயரும் இருக்குதாங்க. இது அணியறது மூலியமா மிகுந்த அறிவு ஆற்றல் கிடைக்குமா. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷனும் குயிக் லேர்னிங் ஸ்கில்ஸும், அதாவது சீக்கிரமாவே எதையும் கத்துக்கிற திறமையும் அதிகமாகும்னு சொல்றாங்க. அடுத்து நாம 5 முக ருத்ராட்சத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. 5 முக ருத்ராட்சம் இது ருத்ர காலாக்னியோட அம்சமா பார்க்கப்படுதுங்க. அதாவது ருத்ரேஸ்வரனின் அம்சமா பார்க்கப்படுதுங்க. எப்படி ருத்ரன் தீயதை அழிக்கிறாரோ அப்படிதான் இந்த ருத்ராட்சமும் நமக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாம் நீக்கி மனசு சுத்தம் செய்யுமா. நாம பண்ணின கெட்ட கர்மாவை போக்கி நம்மள அமைதியாகவும் தூய்மையாகவும் வச்சிருக்குமா. இத அணியறதுனால ஞாபக சக்தியும் பெருகுமாங்க, கவனக்குறைபாடும் விலகும்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம 6 முக ருத்ராட்சம் பத்தின தகவல்களை பார்ப்போம் வாங்க. 6 முக ருத்ராட்சம் 6 முகம் கொண்ட 6 முகனை தாங்க குறிக்குது. இத நம்ம தமிழ் கடவுள் முருகனோட அம்சமா பார்க்கிறாங்க. அவரு இருக்கிற இடத்துல பயத்துக்கு என்ன வேலைன்னு சொல்றதுக்கு ஏத்தாற் போலதான் இத அணியறதுனால எப்பேற்பட்ட பயமும் விலகிடுமா. துணிச்சலும் தைரியமும் எப்பவுமே இருக்குமா. முருகப்பெருமான் போர்க்கடவுளாச்சே, அதனாலதானோ என்னவோ போர்ல தனக்கு கவசமா கார்த்திகேயன் இருக்கணும்னு அந்த காலத்துல ராஜபுத்திரர்கள் இத அணிஞ்சதா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இத அணியறது மூலியமா முப்பெரும் தேவியரான துர்கா, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதியோட அருள் கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்றாங்கங்க. என்ன மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அப்போ இத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களையும் புராண கதைகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.